கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போமாக. கடந்த முறை நாங்கள் பார்த்தனார்கள் இந்த கடைசி காலத்திலே குடும்ப தலைவர்களும் சபை நடத்துகிற தலைவர்களும் என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு. இன்றைக்கு ஒரு புது காரியத்தை நாங்கள் பார்ப்போம். அதாவது நாங்கள் இந்த வேத வசனத்துக்கு தியானத்துக்காக என்னோடு கூட எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனமாக இந்த வார்த்தையை கேளுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை அருமையாக நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனத்தை வடிவாக பார்க்கும்போது பாருங்கள், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதாவது ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு எல்லாருக்கும் ஒரு மீட்கப்படும் நாள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மீட்கப்படும் அந்த நாளுக்காக பாருங்கள், பரிசுத்த ஆவியானவரை நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ ஆவியானவருக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்கென்று சொன்னால் அந்த மீட்கப்படும் நாளுக்காக அவர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அந்த மீட்கப்படும் நாளுக்கு ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் போவோம் என்று சொல்ல முடியாது. அப்போ யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ, யார் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ, யார் பார்த்தீங்கன்னா பிதாவி சித்தத்தின்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த மீட்கப்படும் நாளுக்கு பங்கு பெற முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று பெற்ற பரிசுத்த ஆவியானவரை, அதை ரட்சிக்கப்படுகிற அந்த நாளிலே நாம் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தருடைய வார்த்தை இங்கே நமக்கு எச்சரிக்கிறது. பாருங்கள், அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்படுகிறது. தான் நம்முடைய ரட்சிப்பு காலம். நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே பாருங்கள் சொல்லப்பட்டு பாருங்கள், ஒரு ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்டு. அப்போ அந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா அந்த சத்திய வசனத்தை நான் கேட்டதினால்தான் பாருங்கள் ரட்சிப்பு நான் அடைந்திருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எனக்குள்ள ரட்சிப்பு வந்தபடியினால்தான் அந்த வார்த்தையை கேட்டு விசுவாசித்தபடினாலே எனக்கு அந்த ரட்சிப்பு எனக்கு வந்தது. அப்போ சொல்லப்பட்டது என்னென்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு நாம் பெற்றுக்கொண்ட ஆவியானவர். அப்போ நமக்கு எல்லாரும் ஒரு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். என்னென்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நாம் முத்திரையாக பெற்றுக்கொள்கிறது தான் அந்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு பாருங்கள், வேதத்தில் பல வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு வீட்டிலும் கூட பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வாக்குத்தத்தங்களை நாம் வீட்டில் நாம் கொழி வைத்திருக்கிறோம். சில பைபிளை நாங்கள் வாசிக்கும் போது நல்ல எங்களுக்கு பிடித்த நல்ல வாக்குத்தத்தங்களை நாங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்திருக்கிறோம், மார்க் பண்ணி வைத்திருக்கிறோம் என்று அது நமக்கு பிடித்த வாக்குத்தத்தங்கள். பழைய ஏற்பாடில் பார்க்கும்போது பல நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் பலது அங்கே நாங்கள் வாசிக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. அப்போ அதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், அதை நாம் விரும்பி நாம் என்ன செய்கிறோம், அதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம், வீட்டிலே கொழுவி வச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் பார்க்கலும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வாக்குத்தத்தம் என்னென்ற பாருங்கள் என்ன சொல்லப்படுறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அப்போ நமக்கு கிடைத்த வாக்குத்தத்தம் என்னென்றால் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. எப்போ நான் அவரை பெற்றுக்கொள்வோம் என்றால் சொல்லப்பட்டிருக்கு, இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசத்தினால். பாருங்க, அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு எப்படி வந்ததென்றால் கர்த்தருடைய வார்த்தையை, அதாவது சத்திய வசனத்தை நாம் கேட்டு அதை நாம் விசுவாசித்தபடினாலே பாருங்கள் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது முத்திரையாக நாங்கள் பெற்றுக்கொண்டோம். பாருங்கள், அப்போ எதற்காக நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் பாருங்கள் எபேசியரில் நாங்கள் வாசிச்சபடி 4:30 மீட்கப்படும் நாளுக்கென்று. அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படி என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். அப்போ அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே.
அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டவர்களா ரட்சிக்கப்படலையா பாருங்கள். எல்லா மனுஷருக்கும் பார்த்தீங்கன்னா மரிப்பது வந்து நியாய தீர்ப்பு அடைவதும் பார்த்தீங்கன்னா மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அப்போ நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குண்டா மீட்கப்படும் நாள் என்று நமக்கு கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மீட்கப்படும் நாளுக்காகத்தான் நானும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதுக்கேற்ற கிரியை நாம் இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் முத்திரையாக நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். அப்போ அவருடைய உதவியோடு அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும். அப்போ இதற்காகத்தான் இங்கே பார்க்குறோம் வந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. எப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கிறதோ நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல ரட்சிக்கப்பட்ட நாம் எல்லாருக்கும் அந்த மீட்கப்படும் நாளுக்கு வந்து நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அதுதான் முக்கியம். அந்த மீட்கப்படும் நாளிலே நானும் நீங்களும் மீட்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியான நாம் பெற்றுக்கொண்டோம். ஸோ இதோட செய்தியின் தலையங்கம் என்னென்று சொன்னால் மீட்கப்படும் நாளுக்கு நீங்கள் ஆயத்தமா என்று சொல்லி தான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி உண்மையாக அந்த கடைசி காலத்துக்கு தேவையான செய்திகள் தான். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் அந்த வார்த்தைகளை தந்தபடியினால் ஸோ இந்த வார்த்தைகள் உங்கள் மத்தியில் நான் அதை பிரசங்கிக்கிறேன். ஸோ இந்த வார்த்தை எனக்கும் சேர்ந்து தான். ஆகவே நானும் நீங்களும் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்மை ஆயத்தமாக வேண்டும், நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதற்கு உதவியாகத்தான் பரிசுத்த ஆவியான நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்போ இந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தோம், ரட்சிப்பின் சுவிசேஷமாகி சத்திய வசனத்தை கேட்க வேண்டும். அப்போ அது முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம். அந்த வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அந்த கேட்ட அந்த வசனத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பல பேர் வார்த்தையை கேட்கிறோம், ஆனால் விசுவாசிக்கிறோமான்னு தான் கேள்வி. அப்போ இன்றைக்கு வார்த்தையை கேட்க ஒவ்வொருவரும் வந்து அந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு பார்த்தீங்க கர்த்தர் வாக்கு கொடுத்தார், ஆனால் அந்த வார்த்தை அவர் என்ன செய்தார்? ஆபிரகாம் அதை விசுவாசித்தார் என்றால் அவர் வயது போயிருக்கு, சாராளுக்கும் வயது போயிருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை அவர் வந்து முழுவதும் விசுவாசித்தார். அதான் அவருக்கு நீதியாக அது எண்ணப்பட்டதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எனக்கும் உங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை கேட்டு நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நாம் விசுவாசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை நாம் என்ன செய்கிறோம்? முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம். அதனால தான் நம்முடைய ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது. ஆனால் அந்த ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா நாம் ரட்சிக்கப்பட்ட நாங்கள் அத்தன் வேதம் சொல்லி மத்த 24 பாருங்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ பாருங்கள், நம்மளோட ரட்சிப்பு நாம் துவங்கினது நல்லது தான். பாருங்கள், நான் ரட்சிப்பு நாம் துவங்கி இருக்கிறோம், ஆனால் எப்படி நாம் முடிக்க போகிறோம்? அதான் ஒரு கேள்வி. பாருங்கள், அதான் பிரசங்கி சொல்லுகிறார், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொல்லி. அப்போ நம்முடைய துவக்கம் நல்லா தான் இருக்குது. எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம், எங்கேயோ நாம் வாழ்ந்தோம், பாருங்கள் விக்கிரங்களை வணங்கினோம், பாருங்கள் துன்மார்க்கரமாக இருந்தோம், தேவனை விட்டு தூரமாக இருந்தோம். ஸோ நமக்கு ஆண்டவர் நம்ம ரட்சிப்பை தந்தார். அதான் நாங்கள் சொல்லப்பட்டபடி நாம் அந்த 3 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ அதனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ரட்சிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று, அந்த ரட்சிப்பு நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அந்த ரட்சிப்பில் நாம் வளர்ந்த நாம் வந்து கிறிஸ்துவுக்குள் நாம் என்ன செய்கிறோம்னா ஒரு குழந்தையாக பிறக்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுகிற அந்த நாளிலே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு குழந்தையாக நாங்கள் பிறக்கப்படுகிறோம். ஆனால் நாங்கள் என்ன பாருங்கள், உலக ரீதியாக குழந்தை பாருங்கள் பிறந்து ஒவ்வொரு நாளும் அதை வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதே போலத்தான் பாருங்கள் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ந்து கொண்டே வர வேண்டும். அதுதான் பாருங்கள் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் வரைக்கும் நான் வந்து கற்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லி. அப்போ கிறிஸ்து வந்து நமக்குள் உருவாக வேண்டும். அப்போ அவர் எனக்குள் உருவாக 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 என்னுடைய ரட்சிப்பு பார்த்தீங்கன்னா அது வந்து பூரணமாய் மாறிக்கொண்டு போகும். என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு வளர்ச்சியை தந்து கொண்டே இருப்பார். அப்போ அதுக்கு உதவியாகத்தான் நாம் பரிசுத்த ஆவியானவரை முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்ற கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்முடைய மாமிச பலத்தினாலேயோ, நம்முடைய மாமிச ஞானத்தினாலேயோ, நம்முடைய அறிவினாலேயோ நாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர முடியாது. அதனால தான் வந்து பரிசுத்த ஆவியானவரை நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலே ஒரு சீல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பெற்ற நாங்கள்
அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் நம்ம அங்கே நாங்கள் பார்க்குறோம். வேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் நமக்கு எச்சரிக்கிறது. என்ன, மீட்கப்படும் நாள் ஒன்று வருகிறது. அதற்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் முத்திரையாக பெற்றுக்கொண்டீங்க. அதனால் அவரை நீங்கள் துக்கப்படுத்தக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளினாலும் உங்களுடைய வாழ்க்கையில கிரிகளினாலும் நீங்கள் அவரை துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்லி தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ பாருங்கள், இந்த 3 காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் பாருங்கள் மிக முக்கியம். அந்த ரட்சிப்பு வருவதற்கு இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியம். அதே போல தான் என்னுடைய ரட்சிப்பை நான் பாதுகாப்பது முக்கியம். அதுக்கு தான் ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் என்ன செய்வோம், நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்க, அதான் நாங்கள் பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் சொல்லுகிறது. பாருங்க, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றாரன் சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அப்போ இது என்னண்டா பாருங்க, பிதா நமக்கு என்ன செய்ய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் பிதா வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எது என்று சொன்னால் பாருங்க, உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்க எனக்கு முத்திரையாக கொடுக்கப்பட்டபடியினால் பாருங்க ஆட்டோமேட்டிக்காக உன்னதத்திலிருந்து வருக பெலத்தாலே நான் தரிப்பிக்கப்படுகிறேன். பாருங்க, இன்றைக்கு உலக ரீதியாக இன்றைக்கு பல பெலன்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, படிப்பு ஒரு பெலனாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் அந்த படிப்பை நாங்கள் தேடுகிறோம். பிள்ளைகளுக்கு படிப்பை நாம் சொல்லி கொடுக்கிறோம். ஏனென்றால் உலக ரீதியாக படிப்பு ஒரு மனிதனுக்கு அது பலனாக இருக்கிறது. அதே போலத்தான் பார்த்தீங்கன்னா அந்த பணம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அது பலனை கொடுக்கிறது. அதனால தான் இன்றைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு பின்னால் திரிகிறது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக எவ்வளோ காரியத்தை இன்றைக்கு உலகம் செய்கிறது. பாருங்கள், மற்றவர்களை பயமுறுத்தி பணத்தை சம்பாதிக்கிறது, மற்றவர்களை கொலை செய்து பணத்தை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். ஸோ இப்படி பல தீங்கான காரியங்களை செய்து அந்த பணத்தை தங்களுக்கு எடுத்துக்கொள்கிறார். ஏனென்றால் அந்த பணத்தினால் ஒரு பலத்தை அவர்கள் நாடுகிறார்கள். பணம் இருந்தால் எனக்கு எல்லாம் செய்யலாம் என்று ஒரு பலத்தை அவர்கள் நம்புகிறார்கள். அந்த பணம் இருந்தால் என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லி அந்த பணத்தினாலே அந்த பலத்தை அவர்கள் நாடுகிறார்கள். அதான் நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், இப்படி ஞானம் ஒரு பக்கம் நாங்கள் பார்க்குறோம். ஞானம் இருந்தால் நான் இதையும் சாதிக்கலாம் என்று சொல்லி அது அவர்களுக்கு பலனாக காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உன்னதத்தின் ஒரு பலன் நமக்கு வருகிறது. அதுதான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு என்ன செய்கிறார், நமக்கு பலன் தருகிறார். அப்போ அவர் நமக்கு பலன் தருகிறார், பரிசுத்த ஆவியானவர். அப்போ அந்த பலத்தாலே தான் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே உலக பலத்தினாலேயோ பணத்தின் பலத்தினாலேயோ பாருங்கள் படிப்பின் பலத்தினாலேயோ ஞானத்தின் பலத்தினாலேயோ நாம் பார்த்தீங்கன்னா அங்கோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் வாழ முடியாது. பாருங்கள், கர்த்தர் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்குள் வராது. நாம் உலக ரீதியாக பல பலனை நாங்கள் பிடித்து கொண்டிருக்கலாம் பலத்தை. ஆனால் அந்த பலத்தினாலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க நான் வாழ முடியாது. அப்போ நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளர வேணும் என்றால், கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய வேணும் என்றால், பாருங்க எனக்கு பாருங்க யாருடைய பலன் வேணும் என்றால் உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலத்தினாலே நான் தரிப்பிக்கப்பட வேண்டும். அதனாலே தான் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பாருங்க, தரிப்பிக்கும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் அவருடைய பலம் பெற்றால்தான் நாம் புறப்பட்டு போக முடியும். அது போலத்தான் பாருங்க, பெந்தகோஸ்து நாளிலே பாருங்க பரிசுத்த ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அது பிறகு அவங்களுடைய வாழ்க்கையை மாறிவிட்டது. பாருங்க, அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா பாருங்க சீஷர்கள் எல்லாரும் பாருங்க கதவை மூடப்பட்டிருக்கிறது, எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒளிந்திருக்கிறார்கள், பயத்து நிமித்தமாக ஒளிந்திருக்கிறார்கள். பாருங்க, பேதுரு பயத்து நிமித்தமாக பாருங்க கிறிஸ்துவை இயேசுவை மறுதலித்தார். இப்படி பாருங்க சீஷர் எல்லாம் பயந்து ஒளிந்திருந்தார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்ட போது, பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட போது அவர்கள் பலன் அடைந்தார்கள். தைரியமாக அவர்கள் பேசினார்கள். பாருங்க, வேத பாருங்க பரிசேயருக்கு முன்பாக தைரியமாக பேசினார்கள். ஆசாரியர்களுக்கு முன்பாக தைரியமாக பேசினார்கள். யாரும் அவர்களை எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அந்த தைரியம், அந்த பலத்தால் அவர்கள் தரிப்பிக்கப்பட்டார்கள். அப்போ அந்த பலன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை. அப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் நான் சாட்சியாக வாழ முடியாது.
அப்போ அதனால தான் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தை நாங்கள் பிடித்து கொண்டிருக்க வேண்டும். அவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். பாருங்கள், வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போ பரிசுத்த ஆவியே பாருங்கள் நமக்குள் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் என்னவாம் பாருங்கள், வரும்போது நீங்கள் பலனடைந்து, அப்போ முதலாவது என்னுடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகும். ஆவியானவருக்கு நான் இடம் கொடுக்கும்போது, ஆவியானவர் என்னை நடத்துவதற்கு நான் விட்டு கொடுக்கும் போது முதல் காரியம் என்னுடைய வாழ்க்கையில் பலன் உண்டாகும். எதற்கு பலன் உண்டாகும் என்றால், அங்கே என்ன சொல்லப்படுகிறது, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ எனக்கு எதற்கு பலன் வேணும் என்றால், இந்த உலகத்தில் நான் சாட்சியாக வாழ்வதற்கு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே சாட்சியான வாழ்க்கை இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையினாலே கிறிஸ்துவின் பெயர் தூஷிக்கப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், பல பேர் சாட்சியற்ற வாழ்க்கையினாலே இன்றைக்கு பல பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு முதுகை காட்டுகிறார்கள். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கும்போது அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், பலன் அடைந்து எருசலேமில் சொல்லப்படும். அப்போ எருசலேம் எதை குறிக்கிறது பார்த்தீங்கன்னா, என்னுடைய சொந்த குடும்பத்திலே சாட்சியம் இருக்க வேண்டும். எருசலேம் பார்த்தீங்கன்னா சொந்த குடும்பம், அதுக்கு அடையாளம். அப்போ சொந்த குடும்பத்திலே நான் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் தர வேண்டும். பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சாட்சியான ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும். அதை பாருங்கள், இன்றைக்கு பிள்ளைகள் பார்க்குறார்கள் குடும்பங்களிலே. பாருங்கள், சபையில் ஒரு வாழ்க்கையை பார்க்குறோம் ஆனால் அவர்கள் வீட்டை இருக்கும்போது வித்தியாசமாக இருக்கிறார்கள். பெற்றோர்கள், தாய் தாப்பன்மார் வித்தியாசமாக இருக்கிறார்கள். அப்போ அது பிள்ளைகள் அதை பார்க்குறார்கள். அப்போ சாட்சியற்ற வாழ்க்கையை பார்க்குறார்கள். அதனாலே தான் நாம் முதல் குடும்பத்தில் நாம் நல்ல சாட்சி நமக்கு இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு தேவை. அதான் எருசலேமிலும் அடுத்த யூதேயாண்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய பாருங்கள் உறவினர்கள் மத்தியிலே, சபை மக்கள் மத்தியிலே, பாருங்கள் விசுவாசிகள் மத்தியிலே, ஸோ அவர்கள் மத்தியிலே நாம் சாட்சியாக இருக்க வேண்டும் சபைகளிலே. அதான் யூதேயாவை குறிக்கிறது. அப்போ நாம் யூதேயாவிலும் நான் சாட்சியாக இருக்க வேண்டும் சபைகளிலே, உறவினர்கள் மத்தியிலே, பாருங்கள் நண்பர்கள் மத்தியிலே. ஸோ இப்படி பாருங்கள் தேவனை அறிந்தவர்கள் மத்தியிலே எல்லாத்தையும் நாங்கள் சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். மற்ற யாருக்காவதோ நாம் இடரலாக இருக்கக்கூடாது. பாருங்கள், மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் நமக்கு அவசியம் தேவை. அதான் இங்கே சொல்லப்படுகிறது. பாருங்கள், அடுத்தது முழுவதிலும் சமாரியாவிலும். சமாரியாவை பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் மத்தியிலே, அதாவது தேவனை அறியாதவர்கள் மத்தியிலே வேலை சேவகம் போகும்போது, கடைகளுக்கு நாம் போகும்போது, பாருங்கள் தேவனை அறியாத மக்கள் மத்தியில் நாங்கள் பாருங்கள் நாம் பேசும்போது இருக்கும்போது நம்முடைய சாட்சி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். பாருங்கள், அத்தை நீங்கள் சொல்லப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தமும். அப்போ உலகத்தில் நாம் எந்த மூலைக்கு நாம் போனாலும் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். முத்திரையாக நாம் பெற்றுக்கொண்டோம். ஏனென்றால் அந்த பலன், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தரும்போது பாருங்கள், என்னுடைய சாட்சி முதல் குடும்பத்திலே துவங்கி பாருங்கள் சபைகள் மத்தியிலே, பாருங்கள் விசுவாசிகள் மத்தியிலே, உறவினர்கள் மத்தியிலே, அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் புறஜாதிகள் மத்தியிலே, தேவனை அறியாத மக்கள் மத்தியிலே, உலகத்தின் பார்த்தீங்கன்னா பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் சாட்சியாக இருக்க முடியும். அப்போ அதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அப்போ அதனால் தான் வேதம் சொல்லுகிறதுண்டா, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு. அவர் துக்கப்படுத்தணும் என்றால் அவர் அமைதியாகி விடுவார். அவர் அமைதியாக நான் பார்த்தீங்க என்ன நடக்கும் என்றால், மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாமல் போய்விட்டுரும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மீட்கப்படும் நாளுக்காக என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அப்போ அந்த ஆயத்தம் எனக்கு இல்லாமல் போய்விட்டுரும். அதனால் தான் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு பாருங்கள் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த நமக்கு பாருங்கள் உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நம்ம தரிக்கப்பட வேண்டும். அப்போ அதனால தான் பாருங்கள் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16-17 உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர்
உங்களுக்கு தந்தருளுவார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, வடிவாக அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க, அவர் என்ன சொன்னான்? பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அதென்ன வேறொரு தேற்றரவாளன்? அப்போ பாருங்க, சீஷரோடு பார்த்தீங்கன்னா இயேசு கூட இருந்தார், துணையாக இருந்தார். அவங்க இயேசுவோடு பாருங்க சீஷர்கள் இருந்தார்கள். அப்போ அவர் பாருங்க துணையாக இருந்தார். ஆனால் இப்போ இயேசு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. அதனால்தான் அவர் சொல்லுகிறார், பாருங்க, உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அப்போ இயேசு போன பின்பு பாருங்க சத்திய ஆவியாகிய இன்னொரு தேற்றரவாளன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இயேசுவுக்கு பதிலாக ஆவியானவர் கூட இருப்பார். இயேசு போன பிற்பாடு ஆவியானவர் வருகிறார். அதானே காத்திருங்கள் எருசலேமே காத்திருங்கள் சொல்லி. ஏனென்றால் பிதா வாக்குத்தத்தம் பண்ணின பாருங்க சத்திய ஆவியை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் காத்திருங்கள். அப்போ ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று பாருங்க. இன்றைக்கு ஆவியானவர் பார்த்தீங்கன்னா நாம் என்ன வரங்களுக்காக நாம் ஆவியானவரை நாம் நாடுகிறோம். பாருங்க, அந்நிய பாஷை பேசுவதற்காக வரங்களுக்காக நாம் ஆவியானவரை நாடுகிறோம். ஸோ தப்பு இல்லை. ஆனால் முக்கியம் எதுக்கு தெரியுமா? மீட்கப்படும் நாளுக்கு ஆவியானவர் முக்கியம். அப்போ அதனால தான் அவரை நான் துக்கப்படுத்தாதபடிக்கு இருக்க வேண்டும். பாருங்க, அப்போ உங்களோடு கூட இருக்கும்படிக்கு என்ன என்றென்றைக்கும். அப்போ ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். பாருங்க, அப்போ நாம் தனியாக இல்லை. எப்படி இயேசு பாருங்க சீஷர்களோடு இயேசு கூட இருந்தாரோ, இப்போ ஆவியா நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். பாருங்க, எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். பாருங்க, நமக்கு படிப்பில்லாமல் இருக்கலாம், நமக்கு வசதி இல்லாமல் இருக்கலாம், நாம் பணக்காரர் இல்லாமல் இருக்கலாம், ஸோ உலக ரீதியாக நமக்கு எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு இருக்கு, என்னன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ பெரிதான ஒரு பாக்கியம். என்ன படிப்பில் இல்லாமல் போனாலும் ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். எனக்கு அதிக பணம் இல்லையா, கவலைப்படாதீங்க, ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். அத்தான் பெரிதான ஒரு பாக்கியம். பாருங்கள், அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். இன்றைக்கு பாரு, சில மனிதர்கள் எங்களோடு எப்பயும் இருக்க மாட்டாங்க, வாக்கு கொடுப்பாங்க, கவலைப்படாதீங்க, நாங்கள் இருக்கிறோம், தைரியமாக காரியத்தை செய்யுங்க, நாங்கள் கூட இருக்கிறோம் என்று பாருங்க, அவங்க வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் கூட இருக்க மாட்டாங்க. எத்தனை மனிதர்கள் எவ்வளோ வாக்கு கொடுத்துருக்கிறார்கள் பல பேருக்கு. தைரியமாக செய்யுங்க, நாங்கள் கூட இருக்கிறோம் பாஸ்டர்னு சொல்லுவாங்க, தைரியமாக அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு வலது கையாக இருக்கிறோம் என்று சொல்லி பாருங்கள், பல பேர் தைரியம் சொல்லுவாங்க, நீங்கள் செய்யுங்க பாஸ்டர், நாங்கள் இருக்கிறோம் கூடன்னு சொல்லி. ஆனால் அவங்க இருக்க மாட்டாங்க. பாருங்கள் எப்படி பல பேரை நாங்கள் பார்க்குறோம். எவ்வளோ பெற்றோர்கள் பிள்ளைகளாய் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள். அவங்க பாருங்கள், பிள்ளைகளை எவ்வளோ வளர்த்து, பிள்ளைகளுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு நல்லா படிக்க வைத்து, பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒடுக்கி, தங்களுடைய பலத்தை ஒடுக்கி எவ்வளோ காரியத்தை பிள்ளைகளுக்காக செய்கிறார்கள். ஆனால் பிள்ளைகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெற்றோரை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவங்க தங்கப்பாட்டிலே அவங்களோட வாழ்க்கையை வாழ்கிறார்கள். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு. அப்போ ஆவியானவர் என்றென்றைக்கும், யார் நம்மை கைவிட்டாலும், இன்றைக்கு நான் நம்பினவர்கள் நம்மை கைவிடலாம், இன்றைக்கு நான் நம்பினவர்கள் நம்மை மறந்து போகலாம், இன்றைக்கு வாக்கு கொடுத்தவர்கள் வாக்கை மறந்து போட்டு இருக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். பாருங்கள், தேற்றரவாளன். நாங்கள் தனியாக இல்லை. இன்றைக்கு நீங்கள் சில நேரம் கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க, நான் தனித்து போய்விட்டேனே என்று சொல்லி, என்னோடு கூட யாரும் இல்லையே, என்னுடைய கவலையை பகிர்ந்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பாருங்கள், என்றென்றைக்கு உங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். அப்போ நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். உங்களோடு கூட பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு மனைவி கூட இல்லாமல் இருக்கலாம். ஸோ ஆனால் கர்த்தர் பார்த்தீங்க என்ன சொல்லுகிறார்? என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் நாம் தனியாக இல்லை, நம்மோடு ஆவியானவர் இருக்கிறார்.
நம்முடைய தேற்றவாளர் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது பாருங்க. ஆனால் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, யோவான் 14 பாருங்க, உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லி இங்கே 17ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ நாம் நினைக்கிறோம் உலகத்தாரை குறிக்கிறேன்னு சொன்னால் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட நாங்களும் நம்முடைய வாழ்க்கை மாறாமல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் தான். ஆனால் என்னுடைய கிரியை எல்லாம் உலகத்தை சார்ந்ததாக இருந்தால், உலகத்தாரை போல நானும் என்னுடைய கிரியை செய்து கொண்டிருந்தால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். ஆனால் அவர்கள் பாருங்கள் புறஜாதியாரை பார்த்து அவர்கள் செய்கிற மாதிரி அந்த பார்த்தீங்கன்னா விக்கிரங்களை அவர்கள் படைத்து பாருங்கள், விக்கிரங்களுக்கு முன்பாக அவர்கள் பலிகளை செலுத்தி விக்கிரங்களை அவர்கள் வணங்கினார்கள், விக்கிரங்களை தொழுது கொண்டார்கள். யார்? இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். பாருங்க, அந்த ஜனங்கள் புறஜாதியாரின் வழக்கத்தின்படி அவர்களும் விக்கிரங்களுக்கு பாருங்க பலி செலுத்தினார்கள், தங்கள் பிள்ளைகளை பலி செலுத்தினார்கள், அந்த விக்கிரங்களை வணங்கினார்கள், அந்த விக்கிரங்களை தொழுது கொண்டார்கள். பாருங்க, கர்த்தருடைய கோபாக்கினை அந்த ஜனங்கள் மீது வந்தது. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்றால், ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடி யார் என்றால் உலகத்தார் என்று சொல்லப்படும், உலகம்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த உலகம் எனக்குள் இருந்தால், அந்த உலக காரியங்கள் எனக்குள் இருந்தால், நானும் சத்திய ஆவியானவரை நான் காணாமலும் அவரை அறியாமலும் உணராமலும் இருப்பேன். அப்போ அது ஆபத்து. அப்போ அது எனக்குள் இருந்தால் மீட்கப்படும் நாளுக்கு நான் பங்கு பெற முடியாது. ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையிலே உலகம் இருக்கிறது, உலகம் எனக்குள் குடியிருக்கிறது. அத்தான் நாங்கள் பார்க்கும்போது 1 யோவானிலே பாருங்க, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி அத்தான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அப்போ உலக காரியங்கள் எனக்குள் இருந்தால் நான் பரிசுத்த ஆவியானவரை காணாமலும் அவரை அறியாமலும் இருப்பேன். அத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ நாம் உலகத்தாரை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், உலகம்தான் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறதுன்னு சொல்லி. பாருங்க, அது சரிதான். ஆனால் இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டும். உலகம் எனக்குள் இருந்தால் நானும் சத்திய ஆவியானவரை அறியாமலும் காணாமலும் இருப்பேன். அப்போ அவர் என்னை உணர்த்த முடியாதபடி இருக்கும். ஏனென்றால் என்னுடைய இருதயம் கொழுத்து போயிருக்கும். அப்போ அதான் இயேசு சொல்லுகிறார், அவர்கள் தங்கள் வாயினாலே கிட்டி சேர்ந்து உதட்டினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவருடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ அந்த காரியம். அப்போ ஆவியானவர் இருந்தால்தான், ஆவியானவர் தான் கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லப்படுகிற. அடுத்தது சத்தியத்துக்குள் நம்மை நடத்துகிறவர். அப்போ உலகம் எனக்குள் இருந்தால் பாருங்க, அந்த சத்திய ஆவியானவரை நான் அறிய மாட்டேன். அவர் பாருங்க, அவர் என்னை அறியாதபடிக்கு என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். அதான் பாருங்க அந்த சொல்லப்படுறது, பிசாசு என்ன செய்ய நம்முடைய குருட்டாட்டத்தில் வைத்திருக்கிறான். குருட்டாட்டத்தில் நாம் இருப்போம். நம்முடைய பாருங்க பிசாசு இச்சம்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டு போயிருப்போம். அத்தான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உலகம் அது வெளியில் இருக்கட்டும் உலகம், ஆனால் அந்த உலகம் எனக்குள் வரக்கூடாது. லோத்து பார்த்தீங்கன்னா சோதம் குமரா அதுக்கு முன்னுக்கு பாருங்க, அவர் அதுக்கு முன்னுக்கு பாருங்க கூடாரம் போட்டிருந்தாள் அவர். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவர் சோதம் குமராவுக்குள்ளே அவர் போய்விட்டார். அதான் முக்கியம், கவனமாக இருக்க வேண்டும். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்தில் இருக்கிறோம் தான், ஆனால் உலகம் எனக்குள் வரக்கூடாது. அப்போ இன்றைக்கு அது நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகம் எனக்குள் வந்தால் சத்திய ஆவியானவரை நான் அறியாமல் இருப்பேன், உணராமல் இருப்பேன், அவரை நான் காணாமல் இருப்பேன். அப்போ அது இருந்தால் நான் என்னிட ஆயத்தப்படுத்துவது? அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று நான் எப்படி ஆயத்தமாகுவது என்று அவர்தான் என்னை ஆயத்தப்படுத்துகிறவர். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, உலகம் சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறது. உண்மைதான். அது உலகம் சத்திய ஆவியானவர் அறியாமல் தான் இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் முத்திரையாக பெற்ற நாமும் கூட கவனமாக இருக்கிறத சொல்லப்படுது, நீங்கள் துக்கப்படுத்தாதிருங்கள்னு சொல்லி. அப்போ நான் அந்த உலகம் எனக்குள் வந்தால் நான் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், நான் ஆவியானவர் துக்கப்படுத்துவேன். இந்த உலகம்தான் என்னை நடத்தும், அந்த உலக காரியங்கள் தான் என்னை நடத்தும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் எனக்குள் வராதபடிக்கு நான் காத்துக்கொள்ள வேண்டும். அதான் இயேசுக்கு சொல்லுகிறார், பாரு இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். என்னோட சத்துரு கிறிஸ்துவுக்குள் போவதற்கு எந்த வழியும் இல்லை. அதான் அவன் சொல்கிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி. அப்போ உலகம் எனக்குள் வந்தால் சத்துரு இலகுவா எனக்குள் வந்து விடுவான்.
அப்போ அவன் எனக்குள் வருவதற்கு நான் ஒரு திறப்பை நான் உண்டு பண்ணுகிறேன். அப்போ அவன் என்ன செய்வான், தன் கலைகளை விதைத்து போவான். ஏற்கனவே நான் கடந்த செய்தி நான் சொல்லியிருக்கிறேன் கலைகள் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி. அப்போ அந்த கலைகளை விதைத்து போனால் என்றால் என்னுடைய குணம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் கூட எனக்கு கோபம் என்னை நடத்தும், எரிச்சல் எனக்குள் இருக்கும், பொறாமை எனக்குள் இருக்கும், வாக்குவாதம் எனக்குள் இருக்கும், சண்டை பண்ண வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் இருக்கும். பாருங்கள், மற்றவனுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்துருவின் கலைகள். ஏனென்றால் உலகம் எனக்குள் குடிக்கொண்டிருக்கிறது என்ற ஆவியானவர் எனக்குள் கிரியை செய்யாதபடிக்கு பாருங்கள் உலகம் என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. அத்தான் ஆவியானவர் என்ன செய்கிறேன், துக்கப்படுத்துகிறேன். அப்போ உலக காரியம் என்னை நடத்தும் போது நான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன். அப்போ அந்த மீட்கப்படும் நாளுக்கு நான் ஆயத்தமாக முடியாது. ஏனென்றால் அவர்தானே என்னை ஆயத்தப்படுத்துகிறவர், அவர்தானே எனக்கு கண்டித்து உணர்த்துகிறவர், அவர்தானே சத்தியத்துக்குள் என்னை நடத்துகிறவர், அவர்தானே ரட்சிப்பை பூரணம் அடைவதற்கு அவர்தான் என்னைக்கு பார்த்தீங்கன்னா கட்டுகிறவர். அப்போ அவர் எனக்குள் கிரியை செய்யாமல் போனால் பாருங்கள் அவருக்கு பதிலாக என்ன நடத்தும் என்றால் அசுத்தாவின் கிரியை தான் என்னை நடத்தும். அதை நான் பல பேருக்கு தெரியாமலாம் இருக்கிறோம். பாருங்கள், பல பேருக்கு தெரியாமலே இருக்காது. ஆனால் சத்துரு நம்மை நடத்தி கொண்டிருப்பான். தான் அங்கே 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அவன் இச்சைப்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அநேகர். அப்போ அவனால் பிடிப்பட்டிருக்கிறோம். அவன் இச்சைப்படி செய்ய, பிசாசு இச்சைப்படி செய்ய நாம் பிடிப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால நான் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரியங்களிலே. ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாம் இன்னும் ஆழமாக நாம் தியானிப்போம். இந்த மீட்கப்படும் நாள் சமீபமாக இருக்கிறது. அதற்காகத்தான் ஆவியானவர் இது உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக எனக்கு அந்த ஏவுதலை தந்தபடியால் தான் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஆகவே கவனமாக இந்த வார்த்தையை கேட்போம், ஆயத்தமாகவும் என்ற இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே அடுத்த முறைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.